இந்த வாசல் வழி காதல் நடந்து வரும் என்று காத்து கிடந்தேன். அது வானில் பறந்து வந்து கூரை திறந்து வரும் என்று தெளிந்தேன். தாவி வந்து என்னை அழைத்த போது எந்த சல்லி வேர்கள் அருந்தேன். எல்லை வரை சென்று மீண்டும் இன்று 2 ஜென்மம் அடைந்தேன். துடிக்கும் உதடு கொண்டு துடைத்திடு வெட்கத்தை, அணைப்பின் ஆதிக்கத்தால் வெளியேற்று அச்சத்தை. துடிக்கும் உதடு கொண்டு துடைத்திடு வெட்கத்தை, அணைப்பின் ஆதிக்கத்தால் வெளியேற்று அச்சத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். ஒழுங்காக லாங் வீடியோவே போட மாட்டேறீங்க அப்படின்னு நிறைய பேர் உரிமையாக கோச்சிக்கிட்டீங்க. புரியுது, தப்பு தான், ரியலி சாரி. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போச்சு, அப்புறம் லேகனோட குவார்ட்டர்லி எக்ஸாம், அப்புறம் தீபாவளி டைம் அப்படிங்கிறனால எனக்கு ஷார்ட் வீடியோ ஒர்க்கு நிறைய இருந்தனால தான் ப்ராப்பராக லாங் வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எப்பயும் போடுற மாதிரி லாங் வீடியோ போஸ்ட் ஆகிரும். அன்றைக்கி ஒரு பிஸி மார்னிங் ரொட்டீன் தான். தீபி போகும்போதே சாதம், குழம்பு, அப்புறம் காலையில் சாப்பிட பணியாரம், தக்காளி சட்னி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். லேகன் டிஃபனுக்கு பணியாரம் வேணும்னு கேட்டால் அவனுக்கு டிஃபனுக்கு ஊற்றிட்டு என் ஹஸ்பண்டுக்கு காலையில் சாப்பிட பணியாரம் ஊற்றிட்டு இருந்தேன். நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே என்னோடய ரோபோட் பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிட்டு இருந்தது. ஸோ அவன் கிளம்பும் போதே வீட்டில் ஆல்மோஸ்ட் க்ளீனிங் வேலையுமே முடிஞ்சிரும். பணியாரத்தில் வெங்காயம் மிளகாலாம் எதுவுமே போடல. அவனுக்கு அப்படி போட்டால் பிடிக்காது. ப்ளெயினாக ஊற்றி தக்காளி தொக்கு மாதிரியே தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்துருந்தேன். சின்ன வயசுலேருந்தே நான் காரம் கொடுத்து பழக்கிட்டேன். அதனால் இப்போ எது பேக் பண்ணாலுமே சாப்பிட்டு வந்துடுவான். லஞ்ச் பாக்ஸ் செய்கிறது, சாப்பாடுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது, சமையல் வேலை மட்டும்தான் என்னோடது. மற்றபடி அவனை குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, கடைசியாக ரெடி பண்ணி அனுப்புகிற வரைக்குமே எங்கள் அத்தை தான் பார்த்துக்குவாங்க. ஒரு சில வாடா நான் பண்ணி விட்றேன் அப்படின்னா கூட கூப்பிட்டா அவன் வரமாட்டான். சரி போய் எனக்கு வேலை மிச்சம் அப்படின்னு லஞ்ச் வேலையை மட்டும் நான் பார்த்துக்குவேன். அப்புறம் நிறைய பேர் அத்தைக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப் தான். மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒர்க்கை அத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க. நானும் ஏதாவது ஒரு டைமில் அவங்களோட ஒர்க்கில் அதாவது கட்டுத்தர வேலையெல்லாம் கூட ஷேர் பண்ணிக்குவோம். அதுக்காக சண்டையெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. சண்டை வரும், 2 நாள் பேசாமல் இருப்போம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதை மறந்து 3ஆவது நாள் பேசிட்டு வேலை செஞ்சுக்குவோம். அவ்வளோதான். இப்படி ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டுருக்கு. லேகன் காலைல எந்திரிச்சானா குளிக்க வர வரைக்குமே லக்கி அப்புறம் பூனைக்குட்டி கூட தான் விளையாடிட்டே இருப்பான். அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா லக்கி சோகமாயிருவான். அவன் வர வரைக்குமே அப்படியே படுத்தே தான் இருப்பான். அவன் கிளம்புனதும் அவன் ஓடி போகிறத மட்டும் பாருங்களேன். அவனை அவ்வளோ மிஸ் பண்ணுறான் டெய்லியும். லக்கி லக்கி சரி பா வந்துருவா. லேகனும் என் ஹஸ்பண்டும் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 9:10 எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். சமையல் வேலை, வீட்டு வேலைன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் இட்லி தோசை மாவுக்கு ஊற வைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரே டம்ளரில் எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் சாமை, திணை, குதிரைவாளி இந்த 3 சிறுதானியமே எடுத்துக்கிட்டேன். இது 250 கிராம் பிடிக்கிற டம்ளர். அதனால் கரெக்டாக 250 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்பப்போ வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டோர் பண்ணாலுமே நம்ம மறந்து போயிடுவோம், பூச்சி பிடிச்சி வீணாக போகும். அதுக்கு இது பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். 4 சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருங்க. 4 டம்ளர் எடுத்திருக்கோம். அதுக்கு 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் சரி, கருப்பு உளுந்தாக இருந்தாலும் சரி. நான் கருப்பு உளுந்து அப்படிங்கிறனால நான் வெளியே 1 மணி நேரம் ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்து கழிஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்திங்கன்னா, அதாவது உருட்டு உளுந்து எடுத்திங்கன்னா ஒரு 4-5 டைம் கழிஞ்சிட்டு டேரெக்டாக தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கும் போது வெளியே எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம். சிறுதானியம் அப்படிங்கிறனால நிறைய குப்பையெல்லாம் இருக்கும். ஒரு 7-8 டைம் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. லேகன் ஸ்கூலுக்கு போயிட்டானா லக்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால் நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உட்காந்து எங்களையே இப்படி பார்த்துட்ருப்பான்.
கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட தம்பி வீட்டு காட்டில் போட்டிருந்தாங்கன்னு எங்கள் அண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாலிஷ்லாம் போடாமல் நல்லா ஆர்கானிக்காக இருக்க உளுந்து. காட்டிலேருந்து டேரெக்டாக அறுவடை பண்ணனால குப்பை நிறையா இருக்கும். ஒவ்வொரு டைமும் அத்தை வந்து இந்த மாதிரி பொடிச்சு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஊற வைப்பேன். சிறுதானியம் அப்படிங்கிறனால ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊறணும். தீபாவளிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இந்த இயர் ரொம்ப ஏர்லியாகவே வந்துருச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களான்னு சொல்லுங்கள். ஸ்வீட் காரெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி செய்ய முடியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் ஒரு டைம் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் காமிக்கிற இந்த பேக்கேஜோட நேம் பார்த்தீங்கன்னா பலகார பெட்டி. இது கூட சவுத் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பேக்கேஜுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கே இதுனா ஊரில் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து. இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பலகாரம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த ஊர் பலகாரத்தை அந்தந்த வெண்டாஸ்டிலேருந்து சோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் மொத்தம் 5 ஸ்வீட் 5 காரம் இருக்கும். எல்லாமே டின்னில் அதுக்குள்ளேயே ஒரு கவரில் போட்டு தான் சேஃபாக பேக் பண்ணி டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா கரூர் தேங்காய் மிட்டாயில் ஸ்டார்ட் பண்ணி திருநெல்வேலி அல்வா, அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கும் தீபிக்கும் டெம்ட் ஆயிடுச்சு. உடனே எடுத்து சாப்பிட்டோம். காரைக்குடி அதிரசம், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மைசூர் பாக்குனே. ஸ்வீட்டெல்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அடுத்து காரத்தில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலோட நேந்திரன் சிப்ஸ் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க. மதுரை மிச்சர், சாத்தூர் ஸ்பெஷல் வந்து மிளகு சேவ், ரிப்பன் சீவல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சாத்தூர் ஸ்பெஷல். கடைசியாக வந்து கள்ளக்குறிச்சியோட சின்ன வெங்காயம் இருக்குது. இந்த 5 தான் காரத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. காரம் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. சாப்பிடும்போதே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எப்படி இருக்கு? சூப்பர். ரேஹனுக்கு மைசூர் பாக்குனா ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்ததுமே உடனே சாப்பிட்டே ஆகணும்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்றைக்கி நைட்டே வந்து காலி பண்ணிட்டான். நல்லா நிறைய நெய் விட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா கரூர் தேங்காய் மிட்டாயும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. அப்புறம் காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் சீவல் வந்து சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ பலகாரப்பெட்டியில் கொடுத்தது இதுதான். அடுத்து சவுத் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு பாக்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட் பேரே சொன்னால் ஏதாவது ஒரு ஃபேமஸான இனிப்பு காரம் இருக்கும்ல, அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்லேருந்து அந்த வெண்டாஸ்லேருந்து டேரெக்டாக சோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மதுரை மிச்சரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து கேரளா ஸ்பெஷல்னாலே எல்லோரும் கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க. நேந்திரன் சிப்ஸ் தான் காரத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸ்வீட்க்கு வந்து கோழிக்கோடோட பிளாக் அல்வா கொடுத்துருந்தாங்க. நான் நாகர்கோவில் சிப்ஸும் கேரளா சிப்ஸும் காமிக்கிறேன். அந்த கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஆந்திரா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து காரத்துலேயும், ஸ்வீட்டுக்கு சுண்ணுண்டாலோ அப்படின்னு ஒரு ஸ்வீட் வந்து கொடுத்துருந்தாங்க. கடைசியாக கர்நாடகா ஸ்பெஷலாக பெங்களூரோட கோடுபல்லே அப்படிங்கிற காரமும், ஸ்வீட்க்கு மைசூர் பாக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். ரெண்டுலேயுமே ஸ்வீட் காரம் எல்லாமே சூப்பராக இருந்தது. இவங்க வேர்ல்டு வைட் 50+ கண்ட்ரீஸ்க்கு வந்து ஷிப் பண்ணுறாங்க. தீபாவளிக்கு ஒருத்தர் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா கூட இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். தீபாவளிக்கு வந்து ப்ரீ ஆர்டர்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 to 4 டேஸ்க்குள்ள வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவர் ஆகிடும். ஸோ பலகாரப்பட்டியும் சரி சவுத் ஸ்ட்ரீட்டும் சரி ரெண்டோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. இனிப்பு காரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஹைஜீனாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக ரீயூஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போது எல்லா ஊர் பலகாரமும் ஒரே ஊரில் வந்து இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா www.urla.com வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி வாங்கும்போது UMA20 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணால் 20% ஆஃபர் கிடைக்கும். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இயரோட தீபாவளி கிஃப்ட் வந்தாச்சு. நீங்கள் என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும். நான் இயர்லி ஒன்ஸ் தீபாவளி அப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து அந்த வருஷம் முழுக்க சேவிங்ஸ் வச்சு வந்து வாங்குவேன். அப்படி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெட் கிரைண்டர் தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டு 3 இயராக வாங்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கேஸ் ஸ்டவ் பிரீத்தியோட ப்ளூ ஃப்ளேம் ஜம்போ, அது தீபாவளி அப்போ தான் வாங்கினேன். லாஸ்ட் இயர் வந்து ஆட்டம்பர்க்கோட அந்த மிக்சர் கிரைண்டர். இந்த இயர் பார்த்திங்கன்னா வெட் கிரைண்டர். நான் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டிலேருந்து வீடியோ போடும்போதே நான் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டிருக்கேன், கிரைண்டர் வாங்கணுன்னா எது வாங்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் சொன்னது அல்ட்ரா தான். ஸோ அல்ட்ராலேயே ஒரு டாப் மாடல் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே கவர்மெண்ட்டில் கொடுத்த அம்மா கிரைண்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, நல்லா தானே ஓடிட்டுருக்கு, எதுக்கு வாங்கணும் அப்படின்னு இத்தனை நாள் வந்து நான் வாங்கவே இல்லை.
எனக்கு வந்து சரி இந்த வருஷம் தீபாவளி கிஃப்ட்டாக என்ன வாங்கலாம்னு யோசிக்கும்போது சரி கிரைண்டர் வாங்கிடலாம் அப்படின்னு வந்து வாங்கினேன். நம்ம நினச்சா எப்போ வேணாலும் வாங்கலாம், இருந்தாலும் இதுக்குன்னு சேவிங்ஸ் சேர்த்து வச்சு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வாங்கும்போது அதோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹாப்பினஸ் வந்து எதுலேயுமே வந்து கிடைக்காது. நான் வந்து ஒரு 3 வருஷமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வாங்கின மாடல் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராவில் பர்ஃபெக்ட் ++. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா, நம்ம டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து ஆட்டிடுச்சு ஆஃப் ஆகணும் அப்படின்னா டைமர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது 20 மினிட்ஸ் முடிஞ்சதும் ஆஃப் ஆகிரும். நம்ம 99 மினிட்ஸ் வரைக்கும் டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். அப் டவுன் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் நல்ல ரிவ்யூவுமே வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதனால் வாங்கினேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது வாங்கியிருந்தேன். ரேட் பார்த்திங்கன்னா 10,400. டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். மேலே கொடுத்துருக்க தான் ஓப்பன் க்ளோஸ் அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா 2 ஸ்டோன். அப்புறம் ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி. வெயிட் இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்துருந்தது. எடுத்து ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, மேலே நம்ம வச்சு இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்காக வந்து மாவு அரைச்சிரும். ஒரு வேளை கொஞ்சம் திரும்பி இருந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டுறக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணால் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ தான் நல்லா ஃபிட்டாக உட்காருது. சும்மா லேசாக பிடிச்சிட்டு பண்ணோம்னா லாக் ஆகிறது இல்லை. நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். நேற்று சிறுதானியத்தில் இட்லி தோசை மாவுக்கு வந்து ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அது அரைக்கல. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு கிரைண்டர் வந்துடும் அப்படின்னு சொன்னாரா. சரி நாளைக்கே அரைச்சிட்டோம்னா என்னோடய தீபாவளி கிஃப்ட்டு உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி இருக்கும், ரிவ்யூ கொடுத்த மாதிரி இருக்கும், வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் அந்த சிறுதானியத்தை ஊற வச்சது பார்த்திங்கன்னா நல்லா கழிஞ்சிட்டு சுத்தமான ஆரோ வாட்டர் பிடிச்சி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எந்த ஸ்மெல்லுமே வந்து இருக்காது. அதுக்கப்புறம் தான் எடுத்து வெளியே வச்சேன். காலையில் வந்து இட்லி தோசை மாவுக்குமே வந்து ஊற வச்சுட்டேன். சரி ரெண்டையும் ஒரே டைமாக அரைச்சிடலான்னு. அத்தை வந்து கடல கழுவிட்டு ஒரு 2 சேரை அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைய விட்டு மாட்டுத்தாளியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்க சொன்னாங்க. ஏன்னா கிரைண்டரோட அந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அரிசி கொஞ்சம் போட்டு அரைக்கும் போது சுத்தமாகிரும். அது நல்லா அரைச்சதுக்கப்புறம் எடுத்து ஆளியில் ஊற்றிட்டு மறுபடியும் கழுவிட்டு ஃபஸ்ட்டு இட்லி தோசை மாவுக்கு ஊற வச்சுருந்தது வந்து அரைச்சேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து டைமர் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். கரெக்டாக 20 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஸ்டோன் எடுத்து வைக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்படி மேலே எடுத்து வச்சு மாவெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். நான் மெயினாக டைமர் வாங்கினதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, கரெக்டாக லேகனை ஸ்கூலில் கூட்டு வர டைமில் தான் மாவாட்ட ஆரம்பிப்பேனா, ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நைட் வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் சிறு தண்ணி ஊற்றி அரைச்சனால நல்லா உளுந்து உதிரியாகி வந்தது. இட்லி தோசை மாவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து வந்து சிறுதானிய மாவுமே அரைச்சிட்டேன். நான் இதில் பார்த்த ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டர் இருக்க சைடு வந்து ஹீட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அப்படியா இல்லை எப்பயுமே அப்படித்தானான்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அப்டேட்டட் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாம் கலந்து வச்சாச்சு பிடிக்கிறதுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காஃபிலாம் வச்சு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தேன். இப்போ கொஞ்ச நாள் எனக்கு இந்த வாக்கிங் போகிறது ஈவினிங் டைமில் ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அண்ட் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் பண்ணிங்களா அப்படின்னு. நான் வெயிட் லாஸ்லாம் பண்ணல, ஆனால் வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன். எப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 to 3 கிலோ வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ ரைட் நோ பார்த்திங்கன்னா 61 to 62 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து என்னோடய வெயிட் இருக்குது. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து வெயிட் லாஸ்க்குலாம் எந்த இதுவுமே பண்ணலை. அப்படியே தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நைட் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அது நல்லா வந்து பிடிச்சிருந்தது. காலைல வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட் தான் வந்து இட்லி ஊற்றியிருந்தேன். இட்லிக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா காளான் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். இட்லி தோசை மாவு சரி சிறுதானிய மாவு சரி நல்லாவே புளிச்சிருந்தது. இட்லி தோசை மாவு புளிக்க ஒரு நைட் வந்து தேவைப்படும். ஆனால் சிறுதானிய மாவு ஒரு 5-6 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். அதனால் போகும்போதே எங்கள் அத்தைகிட்ட சொல்லி வச்சுட்டு போயிட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்கன்னு அத்தை கரெக்டாக வச்சுட்டாங்க. ரொம்ப புளிக்க விட்டாலுமே இட்லி ஊற்றும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கரெக்டாக புளிச்சிருந்தால் தான் இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ 2 மாவுலையுமே ஒவ்வொரு பிளேட் வந்து இட்லி ஊற்றிக்க போகிறேன். எப்படி வருதுன்னு
பார்க்கலாம். நான் கிரைண்டர் சூடாச்சுன்னு சொன்னேன்ல, மோட்டர் இருக்க சைடு தான் சூடாச்சு. ட்ரம் வந்து கொஞ்சம் கூட சூடே ஆகலை. மாவு வந்து சூடெல்லாம் ஆகவே இல்லை. அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு குயிக்காக வந்து அப்டேட் பண்ணுறேன். காளான் கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நானும் தீபி வந்து அப்படியே பேசிகிட்டே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக நைட் 8 மணிக்கு கேடிவியில் பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்கும் படம் போட்டாங்க. படம் பார்த்துட்டு வேலை செஞ்சதில் நான் சமையல் செஞ்சதே தெரியல. அது இல்லாமல் மழையும் வர ஆரம்பிச்சிச்சா, கிளைமேட்டும் வந்து சூப்பராகிடுச்சு. ஒரு சில படம் மட்டும் வாழ்க்கை முழுக்க பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. எனக்கு சூரிய வம்சம், நட்புக்காக, உனக்கும் எனக்கும், கில்லி இந்த மாதிரி படம்லாம் சலிக்கவே சலிக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு சலிக்கவே சலிக்காத படம் எதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருளாக வதக்கி அரைச்சி வந்து செய்ய போகிறோம். அது கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு 20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ண 2 தக்காளி இதை போட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிட்டு ஆற வச்சு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அப்படியே காளாடும் வந்து நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். என்னோடய ஓன் ரெசிபி தான் கிடையாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருந்த பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே இட்லியும் வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஒன்று வந்து சிறுதானிய மாவோட இட்லி, இன்னொரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி தோசை மாவோட இட்லி. எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவை தவிர எல்லாருமே சிறுதானிய மாவோட எல்லா இட்லி ஊற்றிருந்தா கூட சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் மாமா மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க. மெயினாக சாப்பிட வேண்டியது அவங்க தான். ஆனால் சொன்னால் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்த கிரேவி பார்த்திங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சது நான் அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் மஷ்ரூம்க்கு பதிலாக சிக்கன், காய்கறி, சோயாபீன்ஸ்லாம் சேர்க்குறீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்க மசாலா வந்து ஊற்றிக்கோங்க. மசாலா ஐட்டம் கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்க காளானே வந்து சேர்த்துக்கோங்க. காளான்லேருந்தே தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா தண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து தண்ணி விடவே தேவையில்லை. நான் வந்து கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் இறக்குனேன். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இட்லியுமே நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தது. நல்லா பந்தாக சாஃப்டாக துணியில் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்து இட்லி வந்திருந்தது. சிறுதானிய இட்லியுமே சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக நான் சொன்ன ரேஷியோவில் வந்து அரைச்சி பாருங்கள், நல்லா வரும். இது வந்து இட்லி மட்டும் இல்லை, நம்ம தோசை, பணியாரம் எது வேணாலும் வந்து சொல்லலாம், நல்லாயிருக்கும். இது சிறுதானிய மாவோட இட்லி பாருங்கள் எவ்வளோ பந்தாக சூப்பராக வந்திருக்குன்னு. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சாமை, தினை, குதிரைவாளி வந்து போட்டு அரைச்சிருக்கோம். நீங்கள் வேறு சிறுதானியம் கூட போட்டுக்கலாம். இன்னொரு சைடு காளான் கிரேவி சூப்பராக திக்காக இருந்தது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த vlog இதோட வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.